வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். கம்மியான மசாலாஸ் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்போதுமே ஒரு டிஷ்ஷை வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணுவேன். எப்போ வந்து அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அப்போ தான் வந்து நான் அதை வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சிக்கன் சுக்காலாம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சாலே இது உடனே காலியாகிடும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் சுக்காவுக்கு நான் கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நல்லா வந்து 3 to 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஆயில் வந்து லைட்டாக வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோம்பு சேர்க்க போகிறோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே வந்து 2 பட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது கூட நட்சத்திர பாசி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும், மனம் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் சோம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 4 பெரிய வெங்காயத்தையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம வந்து உப்பு வெங்காயம் ஆட் பண்ணும்போது அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவும் வதங்கும், நல்ல கண்ணாடி பதமாகவும் வதங்கும். இது கூட உப்பு சேர்த்து நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம அது கூடவே 2 பட்டை வத்தல் ஆட் பண்ணிப்போம். இந்த பட்டை வத்தல் வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கும் போது வந்து இஞ்சி பூண்டு விழுதும் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து இந்த நான்ஸ்டிக் தவாவில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இதுக்கு வந்து கம்மியாக ஆயில் விட்டால் போதும். அது கூடவே வந்து மேக்ஸிமம் இதில் வந்து அடி பிடிக்காது. எனக்கு இதில் பண்ணும்போது சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அதே மாதிரி மேக்ஸிமம் கம்மியான அளவு, இப்போ நீங்கள் ஒரு 8 ஸ்பூன் ஆயில் விடணும் அப்படின்னா 4 ஸ்பூன் ஆயில் விட்டாலே போதும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு. இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட ஸ்மெல்லெல்லாம் போய் வாசமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட 3 தக்காளி அளவு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அந்த தக்காளி பழத்தை இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி ஆட் பண்ணும்போதுமே நீங்கள் சிறிதளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டைமும் உப்பு சேர்க்கறதுனால இந்த சுக்கா வந்து கடைசியில் கரெக்டான உப்புக்கு வந்து வரும். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட உப்பு ஆட் பண்ணும்போது அது வந்து இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து போட்டுட்டு அது கூடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக அதை வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சிக்கனே நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறதுலே வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் சிம்மில் வச்சு சிக்கன் மட்டும் போட்டு விட்டுட்டு லைட்டாக இடையில ஒரு டைம் 2 டைம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கனாலே போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ரொம்பலாம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க, 2 மசாலா தான். நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் போடாமல் அது கூடவே வந்து நான் எப்போதுமே ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ணுவேன். கிரேவினாலும் சரி, குழம்புனாலும் சரி, சுக்கானாலும் சரி, ஆச்சி சிக்கன் மசாலா தான். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆச்சி சிக்கன் மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வீட்டில் வந்து எப்போதுமே நம்மள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்து இருக்கும். அது வந்து ஒரு
2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு காரம் நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு இந்த மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதை நல்லா 2-3 டைம் நல்லா பெரட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அந்த 1/4 பதத்துக்கான சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த மசாலாவோட வாசமும் நல்லா போகணும். நான் கிட்டத்தட்ட அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்ல மீடியம் சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப சிம்மில் வைக்கணும், மீடியம் சிம்மில் வச்சிங்கனாலே போதும். வச்சுட்டு தண்ணி சேர்த்துருக்கோம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு வேக விட்டுருங்க. அடுத்து வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியும் வத்துரும், அந்த சிக்கன் வந்து நல்லா சுருண்டு சுக்கா பதத்துக்கு வந்துடும். இதை நீங்கள் 2 இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு செமி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை சுக்கா நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுக்கா லெவலுக்கு வந்துடும். இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் சுக்கா செஞ்சாலே எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டி 5 நிமிஷத்தில் காலி ஆகிடும். என்னோடய சுக்காவுக்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே பெரிய பெரிய லவர். சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா இது 2த்துக்குமே ஒரே டைப்பு தான். நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மட்டன் சுக்கா வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.